பாருங்கள், பச்சை மொச்சை 1/2 கிலோ வாங்கி உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி பச்சை மொச்சை குழம்பு வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன், ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், பாருங்கள் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். அங்கே ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, வெச்சமா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெள்ளை போடலாம். இப்போ அந்த பச்சை மொச்சையை சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்து அப்படியே வதக்கிடலாம். அந்த மொச்சையும் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அப்படியே கிண்டி விட்டுலாம். பாருங்கள், மசாலா பொடி எண்ணெயில் வதங்கட்டும். இது அதே மாதிரிக்க ஒரு 2 நிமிஷம் மசாலா பொடி எண்ணெயிலேயே வதங்கட்டும். பாருங்கள், பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். கரைச்ச புளியை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டு கிண்டு விட்டுலாம். பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வரட்டும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், குழம்பு பாருங்கள், அந்த மொச்சை வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது பாருங்கள், அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த மொச்சை கிடைக்கும். பச்சை மொச்சை பொங்கல் முடிஞ்சுன்னா இது கிடைக்காது. பாருங்கள், ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் குழம்பு வந்து ட்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பச்சை மொச்சை குழம்பு. பார்த்தீங்களா, பச்சை மொச்சை கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்காயெலாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், பாருங்கள் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இல்லை அப்படியே கூட வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாலும் எவ்வளோ நேரம் நல்லா கொதிக்கும். பாருங்கள், இது மண் பாத்திரனால நல்லா கொதி வரும். பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.